அதான் என்ன நம்ம தான் 5 கிலோ போட்ட போகிறோம். ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வேலைன்னா 585 ஒரு 5 கிலோ போகிற 3 மணி நேரம் இருக்குது. எல்லாம் கட்டை முத அதை தான் ஓட்ட போகிறோம். வெயில் வேறு நேரத்துலேயே வந்துருச்சு. நாங்களும் 7:30 மணிக்கே கிளம்புறோம். ஆனால் வெயில் நேரத்துலேயே வந்துருச்சு. போய் பார்ப்போம். எதில் கழட்டி விடலாம்? நம்ம கழட்டி விடலாமா? அது வேணா நல்லா தான் இருக்குது. கழட்டி என்ன வருது? வருதா காலையில் காட்டியா? சந்தோஷம் வருதுன்னு எனக்கு இப்போதான் தெரியும். எதுக்கு? ஓகே வரட்டா? வரலாமா? சரி, நல்ல பண்ண 2 இதுக்கு போட்டு விட்டு பார்வட்டர் கலப்பையில் எடுத்து மாட்டு மீதி பண்ண. இந்த பின்னை மட்டும் நம்ம காசு போட்டு வாங்கி நம்ம கடங்கார மாட்டுக்கிறோம். அப்படியே பாரு கலப்பையில் போட்டு விட்டு எல்லாம் கீழே போட்டாமல் கீழே எங்கேயாச்சும் உளுந்து தொலைஞ்சி போயிடும். பட்டா அதை தான் மாட்டணும். பின்ன கீழே போடுவியா மேலே போடுவியா? மேலிருந்து போட்டு கீழே கூட லாக் பண்ண முடியாது. லோ சென்சிங்கில் போட்டிருக்கா ஹை சென்சிங்கில் போட்டிருக்கா? கொஞ்சம் அப்படியே தூக்குறீங்களா? ஓகேடா. ஓகே, மேலே போடு. மேலே உண்டு. அது ரோட்டில் போய் தான் வச்சு பார்க்கணும். ஓகே நண்பா, ஒரு வழியாக மாட்டியாச்சு. ரோட்டில் போய் கிளம்பி மட்டையை மாட்டிக்கிட்டேன். போய் ஒரு 1500 குரூட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். போக வேண்டியதான். அடிக்கு சந்தோஷத்துக்கு தண்ணி அங்கே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாமா. தண்ணி ஒரு கேன் ஊற்றிட்டு போயிடலாங்கிறான். யாருக்கு டாட்டா பண்ணுறேன்? சுற்றி இருக்குதுல ஏதோ ஒன்று தட்டுறதுக்கு இல்லைன்னா யார் திட்டுவாங்க? நீ தான் வாங்குவ. ஓகே நண்பா, இந்த 5 கலப்புக்காரன் இன்னைக்கு தான் 5 கலப்பு வேணுமுன்னா சரி வீடு கிங்கினி மின்னின்னு ஆடிட்டு போ. ஓகே நண்பா, இன்னைக்கு தான் முத நெல்லங்கட்டை ஓட்ட போகிறோம். மதமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. வெயில் வேறு வருது. நான் காஞ்சி போயிருக்குமா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம் ப்ரோ. போனால் தான் தெரியும் என்ன லட்சங்கள் இருக்குதுன்னு. உங்கள் ஏரியாவில் நெல்லங்கட்டை ஃபீல்டு இருக்குதா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் கமெண்டில் தெரிஞ்சுக்கணும் நண்பா. நாங்களும் தெரிஞ்சுக்கணும், நானும் வியாபாரம் தெரிஞ்சுக்கணும்.
எனக்கு இப்போ தான் நிலங்கட்ட ஃபீல்டு ஸ்டார்ட் இருக்குது. ஒரு 20 நாளைக்கு ஓடும். அதிகமாலாம் ஓடாது, ஒரு 20 நாளில் ஓட்டலாம். உங்கள் ஏரியாலாம் பனி எப்படி இருக்குது? இதெல்லாம் காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சா போக முடியல. நடுக்கில் நடுக்குது. வெயில் வந்தால் தான் பனி எங்கே போகுதுன்னே தெரில ப்ரோ. கார்த்தி வெள்ளரியை போட்டுக்கிறான், வேணுங்கிறப்ப குடிச்சிட்டு இருக்கலாம். காணாம பேலரை வேண்டி போயிடுச்சு என்னன்னு சொல்லி ஆளை காணாம, பேலர் வண்டிக்காரன் காணாம, அஜித்தை காணாம. இந்த டைமில் மட்டும் ப்ரோ ஒரு 50,000 காசு வாங்கணும்னா கூட, கடன் வாங்கணும்னா கூட இந்த டீசல் பங்குக்கே கொடுக்கும். காசு கைக்கு வந்த பாட்டை காணும். பொழுதுனைக்கு அங்கே டீசல் கடை வாங்கும், இந்த டீசல் கடை வாங்கும், இதே வேலையாக இருக்குது. நேற்று தான் ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபா வாங்கினா, அதுமாட்டி 5,000 ரூபா கழிவு கொடுத்துன்னா 5,000 ரூபா வச்சுருக்கேன். நிலமே இப்போ உங்களில் நீங்களும் யார் யார் இது மாதிரி அனுபவிச்சுக்கிறீங்க? நீங்களும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க நண்பா. வண்டியில் எத்தனை கீரை எதுக்கு நான் கொடுத்துருப்போம்? முதல்ல 2 கீரை கேன்சல் பண்ணுறேன். இதில் ஆடை அறுத்தஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு, உனக்கோசரமே அறுத்தஞ்சிடலாம். 2,000 ரூபாய்க்கு அடி போதும், ஓட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் பேசிக்கலாம் லாபமான அட்டமா. சரியா போய் எடுத்துருவா. ஏயா இப்படிலாம் டீசல் ஊற்றுறதுல யார் விட்டு காய்ச்சி போகிறது? நீ பேசாம அங்கேயே மரளியாமலையுமே போய் அடிச்சுக்கலாம் மாட்டேங்குது. இப்படிலாம் டீசல் லாஸ் ஆகணும், யார் இது நட்டம்? இங்கே பாருண்ணா, இதுலேயே 1 லிட்டர் போயிரும் போடலாமா? 4 லிட்டர் ஸ்டார்ட் ஆகுது. நான் பாஸ் வரட்டும். இப்படிலாம் பம்பு வச்சுட்டு ஓட்டுறதா இருந்தா இது புண்ணா டீசல் மொத்த டீசல் எடுத்துட்டு வரும். ஒரு பொட்டு கூட வெளியே வராது. அதுக்கு லாக் அவுட் அதை விட லாக் அவுட் தான் தம்பி. ஒழுங்கும் அதை குத்தாத. இப்போ தூக்கு ரைட்டாக தூக்கு. எடுத்துகிட்டு போ. 1 ரூபா அது கீழே விழுந்து நாசமாக போனாலும் பரவாயில்ல, நமக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இப்போ சொன்ன மாதிரி இப்போ நான் இப்போ டீசல் அடித்து முடித்த உடனே டிஸ்கனெக்டட்னு வருது. 3 பாயிண்ட் இருக்குறான். அதிசயமா பாயிண்ட் வரங்காட்டி 3 பாயிண்ட் காடி கொடுக்கல. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏறிக்காங்க. கார்காரர் பண்ணுற தலைவர் டிக்கெட்டை போட்டுக்கணும், போட்டுக்கணும். ஒரு கீர் குறைச்சிக்கணும். நாங்கள் வச்சுருக்கேன். நானும் அதே டாப் அண்ட் டாப்லேயே போவேன். ஏன்னா எந்த வண்டி வரலையா? இந்த இடத்துல நீ இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம். எங்கே போகும்? நேற்று 11 மணி மட்டும் வெயிலே அடிக்கல. 10 மணிக்கே 9 8 மற்றக்கே பாரு நுணுக்குது. அப்பா அதான் வாய்க்காது மீன் போடுற வாய்க்கால் மீன் இருக்குது. வலையை போட்டு அரிசி எடுத்தோம்னா எவ்வளோ மீன் எடுத்துடலாம். ஏரியாவில் ப்ரோ எல்லாம் ஏரி குளம் குட்டை எல்லா இடத்துலையுமே வெறும் மீனாக உற்பத்தி ஆகி யாரு ஊர்னு இருந்தால் ட்ரக் இருக்க தாண்டா செய்யும். நம்மளது ஒரு வண்டி அதிசயம். எவ்வளோ வண்டி இருக்குது இதில் இறங்கி போகணும். அங்கே பெரியதா நேற்று போன ரோடு எந்த ரோடு? இங்கிலீஷ் ரோடு. அந்த ரோடு
அந்த நோய் எல்லாம் அங்கேயே இருக்குது. இப்போ அங்கே போகணும். வயல் வயலாக 4 வயல். ஓகே நண்பா, வேறு ஒரு 585 5 கலப்பை ஓட்டிருக்கிறீங்க நெல்லங்கட்டை. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? எங்கள் சைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நெல்லங்கட்டையெல்லாம் தண்ணி கட்ட மாட்டாங்க நண்பா. அப்படியே 2 5 கலப்பையில் 2 சால் ஓட்டி, ரொட்டேட்டில் 1 சால் ஓட்டி, ஒரு சில பேர் ஆம்பு கலப்பையில் ஓட்டுவாங்க, ஒரு சில பேர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே பார்வட்டுற கடையில் பார்வட்டி பருத்தி கொட்டை ஓடிடுவாங்க. உங்கள் ஏரியாவில் வந்து பருத்தியா நெல் அழிச்சிட்டு வேறு என்ன கடலக்காய் என்ன போடுவாங்களா? அவங்க தானே கேட்கணும். கடலக்காய் போட மாட்டாங்களா? என்ன போடுவாங்கன்னு தெரில. உங்கள் ஏரியாவில் நெல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி நெல்லேவா இல்லை வேறு வெள்ளாமல் மாற்றுவீங்களா? சொல்லுங்க ப்ரோ. எங்கள் சைடு வந்து 1 நெல் 2 வெள்ளாமல் வருஷத்தில் 1 நெல், இன்னொன்று பருத்தி. இதை விட்டால் சோளம். வேலை செய்கிறது ஆள் இல்லைன்னா சோளம் வரப்பாங்க நினைப்பாங்க. அவ்வளோதான் எங்கள் ஏரியாவில். ஹலோ, ஓட வச்சுக்கிறேண்ணா. சொல்லுண்ணா, என்ன வண்டி இருக்குண்ணா? லைட்டை கழிச்சு பார்த்துட்டு கூப்பிடுங்க. உள்ள லூட் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட தெரியாது. லைட் பாருங்க, அப்படியே வெளியிலேருந்து பார்த்தாலும் தெரியும், கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் ஒரு லைன் எரியுதா? ஒரு லைன் எரியுதுன்னா ஒரு லைன் தீர்த்து போயிருக்கும். பழுப்பு தீர்த்து போயிருக்குண்ணா. பார்க்கலாம். 100 ரூபா தான். 100 ரூபா அப்படின்னு இது எப்படி போயிட்டு தான் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்குண்ணா, இருக்குண்ணா. அதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு கலப்பையே இறக்கிக்குவோம். இந்த சென்சரில் வர இங்கே கொண்டாந்துடணும். ஓகேவா? நான் வண்டி ஓட்ட இது எப்படி சென்சர் கலப்பைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்தது M2 போட்டுக்கிட்டோம். அடுத்தது 4 wheel drive ஆன் பண்ணிக்கிட்டோம். அது M2வா? M2 தான் கரெக்டாக இருக்கும். M2வா அதிகம் தான். M1ல் போட்டு ஓட்டலாம். M1ல் ஒரு 14,000 வச்சுக்கலாம். சரிங்க, இப்போ ஓடுறோம். 2 நிமிஷம் ஓடிட்டு ஓடுறோம்.
சால் ஓட்டியாச்சு. இதுதான் 2வது சால். 2வது சாலுக்கு என்ன வேலை பண்ணோம்னா, எங்கள் சைடு சேனை கட்டாத ஓட்டுறதுனால அப்படியே பின்னாடி கட்டுறது. கட்டி வந்து அரிசிட்டு வரும். நானும் விட முடியாதுன்னு வச்சுக்காங்களா, கிடைக்கிறோம் வெளியே கிடைக்கிறோம். அப்போ தான் ரொட்டாட்டர் ஓட்டி அப்படியே மாடு ஓட்ட முடியும். நான் மட்டும் திருப்பி பாரு. இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணும் ப்ரோ. நீங்கள் கருப்பு லெவல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இதை பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக வண்டி ஓடும். 4 மூலையும் பார்த்து பதில் சொல்லாத மாதிரி டெப்த்து கிடைக்குன்னு வச்சுக்காங்களேன். இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணும். வண்டி லைட்டாக லோடு பிடிச்சா தூக்குங்க, இறக்கியாங்க. இந்த கருப்பு லெவல்லாம் கீழே தான் இருக்கணும், மேலேயே வரக்கூடாது. ஒருத்தர் வந்து ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து கருப்பு லெவலில் ஓட்டினா சூப்பராக இருக்கும், சிவப்பு லெவல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவப்பு லெவலில் தான் ப்ரோ ஓட்டணும். கருப்பு லெவலில் ஓட்டினீங்கன்னா வச்சுக்காங்க, அதை வச்சு விட்டு உக்காந்துக்குவீங்க. லைட்டாக வண்டி லோடு பிடிச்சா கூட கருப்பு லெவல் தூக்கிக்கும், சென்டிக்கு தூக்கிக்கும். இதே சிவப்பு லெவலில் ஓட்டினீங்கன்னா 4 மூலையும் நச்சுன்னு உழவு வரும். ஓகேவா? முடிஞ்ச அளவு சிவப்பு லெவலில் ஓட்டி பழவுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓட்டி பழகிட்டு அதோட பார்ட்டியோட காட்டோட பர்ஃபார்மன்ஸ் கேட்டுட்டு அப்புறமேட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. ரொட்டாட்டருக்கு மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆமாம். இப்போ வந்து ஷோரூம்லேயே சொல்கிறது என்னென்னா கருப்பு லெவலில் தான் ஓட்ட சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு மணல் தார ஃபீல்டு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி டைட் கார்டு ஃபீல்டுக்கெலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி பர்ஃபார்மன்ஸே எடுக்காது. இப்படி ஓட்டினீங்கன்னா அதுக்கு உழவு ஒன்றை கண்டாப்பில் இருக்கும், யாரும் பதில் சொல்ல முடியாது. ஒரு ரைடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. ஓகே நண்பா, நம்ம சந்தோஷ் ஓட்டுறா பாருங்கள். 5 கலப்பு இன்னைக்கு தான் மொதல் கொடுக்குறேன். எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா சேடை கட்ட மாட்டாங்க, ஒன்றும் கட்ட மாட்டாங்க நண்பா. இப்படியே தான் ஓட்டி ஆகணும். இப்படியே ஓட்டி 5 கலப்பு 2 சால் ஓட்டி, ரொட்டாட்டரில் 1 சால் ஓட்டி அப்படியே கட்டி. சரி, ரொட்டாட்டரில் இதுக்கு இந்த கட்டிக்கிட்டு இதெல்லாம் பாருக்கு மண் வராது. இதெல்லாம் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ரொட்டாட்டரில் போட்டு நுணுக்கிவிடும். நுணுக்கி பவுட்ரு பண்ணி அப்படியே பார் ஓட்டி பருத்தி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்படி தான் ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது M1ல் 1600 RPM வச்சு ஓட்டுறோம். M2 M3 ஐபஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இன்ஜின் ரொம்ப அணத்தி ஓடும் நண்பா. இதாக இருந்தால் நல்லா பிடிச்சி ஓட்டலாம். ஏய், நல்லா அழுத்தி ஓட்டு. தூக்குனியாக கொண்டு போடுவோம். இது மேலால் ஓட்டிட்டோம்னா அடுத்த சால் ஓட்ட முடியாது நண்பா. அதனால் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு மொதல் சாலில் அழுத்தி பிடிச்சி 2வது சால் ஓட்டினா தான் நல்லா ஒரு கட்டி பார்த்தீங்களா இருந்தது ஓட்டுறேன். உங்களுக்கு கரியதான் இல்லையான்னு தெரில. உங்கள் ஏரியாலாம் சேடை கட்டி ஓட்டுவீங்களா, இல்லை அப்படியே நல்லா எடுத்து போய் காட்டை காய வச்சு இது மாதிரி 5 கலப்பில் ஓட்டி இதெல்லாம் பண்ணுவாங்களா? 5 கலப்பிலலாம் ஓட்ட மாட்டாங்க ப்ரோ, ஆம்பு கலப்பில் தான் ஓட்டுவாங்க. அப்படின்னாலும் சரி, எது உங்கள் ஊரில் எப்படி ஓட்டுவாங்க என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் இது ஓட்டினா வந்து மைலேஜ் 4.4 லிட்டர் எடுக்கும் ப்ரோ. 16 RPM இன்ஜின் ஓடிட்டு இருக்குது. ஆனால் இன்ஜின் ஓடுறதே பார்த்தீங்கன்னா அமைதியாக ஓடிட்டு இருக்குது. இதே M2 கியர் மாற்றினோம்னா கண்டிப்பாக இன்ஜின் வந்து சங்கம். சூப்பராக பிரேக் அடி தூக்க திருப்ப மாட்டா. உழுதி கிளம்புது ப்ரோ.
பார்த்தீங்களா? அதே மாதிரி ஹைட்ரோலிக் இது வந்து கையில் சென்சிங் வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்காங்க கலப்பு ஒரே மாதிரி எடுக்க முடியாது. ஒரு இடத்துல காஞ்சிருக்கும், ஒரு இடத்துல நிலங்காடு நிறவுறப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் திட்டாக இருக்கும், ஒரு இடத்துல முன்ன பண்ண இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு சிவப்பு ஃப்ளோரில் ஓட்டுங்க. லெவ் ஃப்ளோரில் ஓட்டினீங்கன்னா வண்டி பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏய் இப்படி இந்த மூளை எடுத்து போடு. இந்த மூளை எதுக்கு எடுத்து போடுறேன்னா வண்டி வாட்டமாக திரும்பும். தலைவில் பிரேக் எடுத்து தேவை. போ இப்படி போ, அப்போ தான் திரும்புறதுக்கு வாட்டமாக இருக்கும். அப்படி இப்போ எதுக்கு இப்படி எடுக்க சொன்னா ப்ரோ, இப்படி வந்து வாட்டமாக வண்டி திரும்பி போயிடும். பிரேக் அடிக்க தேவையில்லை. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீ ஒண்டை போய் திருப்பினீங்கன்னா மூளை வந்து கலப்பையை தூக்கினா தான் வண்டி கட் ஆகும். இது 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸு 4 wheel drive நல்லா இருக்குது ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. 575 கொஞ்சம் காடு காஞ்சி போயிட்டால் வண்டி கொஞ்சம் திணறும். இது எந்த பிரச்சனை இல்லை. 575 நான் காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி போகுதுன்னு. இது என்ன வெயில் தான் ஒரு கம்ப்ளைண்ட்டு. வெயில் அடிக்கலாம் நல்லாயிருக்கும். டாப்பு போடலான்னா எங்கே ப்ரோ, பரவு 1 ரூபா செலவு 2 ரூபாங்கிற மாதிரி ஆகுது. எங்கே போய் டாப் போடுறது? கண்டிப்பாக 575 உங்களுக்கு காட்டுறேன் அதோட பர்ஃபார்மன்ஸு எப்படி ஓட்டுறான் ஓரளவுக்கு ஓட்டுறான். அதெல்லாம் கொடுத்தா தான் ப்ரோ பழகுவாங்க. உங்கள் சைடில் நீங்களாம் 5 கலப்பியில் யுவர் சீரீஸில் என்ன கியரில் யூஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ வேகம் ஓட்டுவீங்க? இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா? நான் வீடியோலாம் அடிச்சுடல ப்ரோ, இதுதான் வீடியோவில் ஓடுற ஸ்பீடு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கப்பா. அங்கே ஓட்டுறது இங்கே கட்டி அப்படி நவுறுது, அவ்வளோ டைட்டாக இருக்குது நண்பா. எதுக்கு இவ்வளோ காஞ்சி போய் வச்சு ஓட்டுறாங்கன்னா அப்போ தான் வந்து பருத்தி வந்து மழை பெஞ்சா கூட ஈரக்கடியில் மாட்டாதுன்னு சொல்லி இவ்வளோ காஞ்சி வச்சு ஓட்டுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். உங்கள் ஏரியாவில் எப்படி ஓட்டுறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, இன்றைக்கி கமெண்ட் படிக்க முடியல. எங்கே 2 பேரும் மாற்றி ஓட்டிகிட்டு வருமா? இப்போ தான் அவன்கிட்ட கொடுத்துருக்குறேன். இன்னுமே பொழுதுனைக்கும் அவர் தான் மாற்றி தான் ஓட்டணும். வெயில் வேறு அடிக்குது. ரெஸ்ட் எடுத்து இந்த வெயிலில் வந்து கமெண்ட்டை பார்க்கவே முடியாது மொபைலில். அதனால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் ரீட் பண்ணி சொல்கிறேன் நண்பா. நல்லா பதமாக இருந்தால் கலப்பையே முழுகுது, பதம் இல்லைன்னா கலப்பையே முழுவ மாட்டேங்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான். கடைசி வயலில் ஓட்டுறோம். இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ அதனால் மேக்ஸிமம் 5 கலப்பை ஓட்டினா இது மாதிரி கியரில் ஓட்டுங்க. இன்ஜினு அனத்தல்லாத ஓடும். கம்மி இல்லை, மேலால் தூக்கிட்டு ஓட்டுறான் அப்படின்னு பாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. அது எல்லாமே நல்லா வரும். ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ. இது ஆவரேஜாக டீசல் பார்த்துக்கிட்டே 4.25 ரேஞ்ச் தான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அருமையான மைலேஜ். இந்த ஆர்பிஎம் ஓடுறதுக்கு இந்த டீசலுங்கிறது 50 H20 இது போல் குடிக்கலன்னு வச்சுக்காங்க, இது மாதிரி வண்டியே கிடையாது. என்ன கொஞ்சம் ஃப்ரண்ட் வைடும் டாப் இருந்தால் இன்னும் ஓடுறது நல்லாயிருக்கும். இது ரெண்டும் இதில் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. அதே மாதிரி எப்படி
சொல்கிறது, வண்டி போகிறதும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பாருங்கள் ஒரே சீராக ஓடிட்டு இருக்கும். ஆர்பிஎம் கொஞ்சம் கூட ட்ராப் ஆகும், ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கும். வண்டி வருன்னு கத்தாது ப்ரோ, அவ்வளோதான் வித்தியாசம் வண்டியாங்களே. ஓகே நண்பா, அவ்வளோதான். இன்னும் இது ஓட்டம் முடிந்து விட்டது. உங்களுக்கு நாளைக்கு வேறு வண்டியில் ஓட்டி அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.